அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 64. ஓம் அநாகதத்தே ஆழ்ந்தாய் போற்றிவோம். நம் நாசிக்கு கீழே 12 அங்குல தூரத்தில் உள்ளது இதயம். இந்த இதயத்தானத்தில் இருப்பது அநாகத சக்கரம். இது சிவந்த 12 இதழ் தாமரை வடிவானது. அதன் நடுவில் உள்ள பொகுட்டு அறுகோண வடிவமாய் இருக்கிறது. அது புகை நிறம் கொண்டது, வாயு மண்டலமாக இருப்பது. அதன் நடுவில் ஒரு முக்கோணமும் அதன் நடுவில் வாயுவிற்குரிய பீஜ மந்திரம் உள்ளது. எம் என்பது வாயு பீஜம். இந்த சக்கரத்திலிருந்து 12 யோக நாடிகள் கிளம்புகின்றன. அவை தாமரையின் 12 இதழ்கள் போல விளங்குகின்றன. இந்த நாடிகளின் அசைவுகளால் 12 வகை சப்தங்கள் உண்டாகின்றன. அவை பின்வருமாறு: கம், 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 சம், சம், ஜம், ஜம், ஞம், சம், தம். இவற்றின் நுட்பமான ஓசை வேறுபாட்டை குறிக்கும் எழுத்துக்கள் தமிழில் இல்லை. இந்த சக்கரத்துக்குரிய அதிதேவதை ருத்ரன். மூலாதாரத்தில் சுயம்புலிங்கம் இருக்கிறது. அதுபோல இந்த அநாகத சக்கரத்தில் பானலிங்கம் இருக்கிறது. விரும்பிய எல்லா பொருளையும் தரும் சூக்கும ஆற்றல் இந்த சக்கரத்தில் இருக்கிறது. பரம்பொருள் ஒளி வடிவமாக இருப்பதாக சொல்வார்கள். ஒளி வடிவமாக இருக்கும் இறைமையை நாத பிரம்மம் என்பது வழக்கு. நாத வடிவில் இருக்கும் அதனை அநாகத சப்தம் என்பார்கள். மனத்தை இந்த சக்கரத்தில் வைத்து தியானித்தால் அநாகத சப்தத்தை ஒரு யோகி கேட்க முடியும். அத்தகைய நிலையில் அவன் வாயுவை கட்டுப்படுத்தும் சக்தியை அடைகிறான். அவனுக்கு மேலும் சில சக்திகள் கைகூடும். பூமியில் விரும்பிய இடங்களுக்கு எல்லாம் சென்று சஞ்சரிக்கும் சித்திக்கு கேசரி என்று பெயர். ஒரு யோகி வெளிநாட்டு மக்களை இந்த சித்தி மூலம் ஆச்சரியப்படுத்துகிறார் என்று சில ஆண்டுகளுக்கு முன் பத்திரிகையில் வந்தது குறிப்பிடத்தக்கது. மணிமேகலை என்பவள் ஆகாயத்தில் சஞ்சரித்ததாக மணிமேகலை என்னும் பௌத்த காவியம் குறிப்பிடுகிறது. கூடுவிட்டு கூடு பாயும் சித்திக்கு காய சித்தி என்று பெயர். ஆதிசங்கரர், திருமூலர் இத்தகைய சித்திகளை பெற்றிருந்தார்கள் என்பது வரலாறு. அநாகத சக்கரத்தில் மனம் குவித்து தியானம் செய்து வல்லமை பெற்ற ஒரு யோகி வாயுவை ஜெயித்தவனாகிறான். அவனால் மேற்கண்ட சித்திகள் பெற முடியும் என்கிறது யோக சாத்திரம். அநாகத சக்கரத்தில் 12 இதழ்கள் இருப்பதாக குறிப்பிட்டோம். அவை குங்கும வர்ணத்துடன் இருப்பவை. அதன் நடுவே தாமரை பொகுட்டில் அறுகோண வடிவில் வாயு மண்டலம் உள்ளது. அதன் நிறம் புகை. அதன் மேல் சூரிய மண்டலம் இருக்கிறது. அதில் கோடிக்கணக்கான சூரிய கிரகணங்களோடு கூடிய முக்கோண மண்டலம் உள்ளது. அண்டப்பரப்பில் மகாமண்டலம் இருப்பது போல பிண்டத்தில் அநாகத சக்கரம் அமைந்துள்ளது. இங்கே வாயுவிற்குரிய பீஜ மந்திரம் உண்டு. அந்த பீஜ மந்திரத்தில் வாயு பகவான் இருக்கிறான். கருப்பு மான் ஒன்றின் மேல் அவன் 4 கரங்களோடு அமர்ந்திருக்கிறான். இந்த சக்கரத்தில் உள்ள தாமரை பொகுட்டில் சிவந்த நிறத்தில் காகினி தேவதை உரைகிறாள். அவளுக்கு 4 கரங்கள். அவற்றில் பாசக்கயிறு, கபாலம், வரதமுத்திரை, அபயமுத்திரை தாங்கியிருக்கிறாள். அவள் பொன் நிறம் கொண்டவள். மஞ்சள் நிற ஆடை உடுத்தி இருக்கிறாள். நவமணிகளும் கூடவே எலும்பு மாலையும் அணிந்திருக்கிறாள். இவ்வாறு பாவித்து ஒரு யோகி அவளை தியானித்தால் பல சித்திகள் பெறலாம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஓம் சக்தியே.
பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம். ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ. ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற. ஓம் ஓம் சக்தியே. இயற்கை தெய்வங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும். ஓம் சக்தியே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.